ஏகூத். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் துரு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடதுகையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடை கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாப்பி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ, அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதி இருக்கிறாராக்கும் என்றார்கள். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ, அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஓதினான். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபேரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குவதற்கு புதிய சத்துருவை எழுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை சங்காரம் பண்ணாமல் அவர்களை ரட்சிப்பதற்கு ஒத்னியேலை எழுப்பினார். இஸ்ரவேல் புத்திரரும் அழிவுக்கு தப்பித்துக் கொண்டார்கள். கர்த்தர் தங்களை பழைய சத்துருக்களிடமிருந்து விடுவித்துக் கொண்டதினால் அவர்களுடைய இருதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்கிறது. தாங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் தங்களை கடினமாய் தண்டிக்க மாட்டார் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் நினைக்கிறார்கள். ஒத்னியேலின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பயந்து சிறிது காலம் ஜீவிக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை சத்துருக்கள் ஒடுக்குகிறார்கள்.
இதனால் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய தேசம் பலவீனமாகிறது. கர்த்தருடைய ஜனமும் தாழ்த்தப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணுகிறார். மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடிக்கிறான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடிக்கிறான். பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்பது எரிகோ பட்டணம் இருந்த இடமாகும். இக்காலத்தில் எரிகோ பட்டணம் மறுபடியும் கட்டப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் பலவீனமாய் இருக்கும்போது மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் அவர்களை முறியடிக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தாரை ஒடுக்குகிறவர்கள் இதற்கு முன்பு அவர்களை ஒடுக்கியவர்களை விட இப்போது மிகவும் கடுமையாய் ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் ஒடுக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இதனால் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வேதனையும் உபத்திரவமும் அதிகரிக்கிறது. மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இஸ்ரவேல் புத்திரரோடு தனியாக யுத்தம் பண்ணவில்லை. தன்னோடு அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டுச் சேர்த்துக் கொள்கிறான். கர்த்தரும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணுகிறார். அம்மோன் புத்திரரும் அமலேக்கியரும் எக்லோனை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்கம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் சத்துருக்கள் அவர்களை முறியடிக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு தோல்வி உண்டாயிற்று. அவர்கள் ஆரம்பத்தில் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரை மாத்திரம் முறியடித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலும் வந்து கானான் தேசத்தில் உள்ள இஸ்ரவேலையும் முறியடிக்கிறார்கள். எரிகோ இருந்த இடத்திற்கு அருகாமையிலே பேரீச்ச மரங்களின் பட்டணம் இருக்கிறது. மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இந்த பட்டணத்தையும் பிடிக்கிறான். தென்புறத்தையும் சோவார் வரைக்குமுள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். உபாகமம் 34:3. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு பகுதி கட்டுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஒருவேளை கானான் தேசத்தில் விளைகிற தானியங்களை அவர்களுக்கு பகுதியாக கட்டியிருக்கலாம், அல்லது தங்களுடைய பொக்கிஷங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து மோவாபின் ராஜாவுக்கு பகுதி கட்டி இருக்கலாம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவிக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் 450 வருஷ காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் 2ஆம் முறையாக அந்நிய ராஜாவை சேவிக்கிறார்கள். அவர்கள் அம்மோன் ராஜாவை மற்றொரு சமயத்தில் மேலும் 18 வருஷங்கள் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானானியரை 20 வருஷங்களுக்கும் மெசபத்தோமியரை 8 வருஷங்களுக்கும் மீதியானியரை 7 வருஷங்களுக்கும் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ராஜாக்களை சேவித்ததில் பெலிஸ்தரை 40 வருஷங்கள் சேவித்தது மிகவும் நீண்டகால அடிமைத்தனமாகும். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ராஜாக்களை மொத்தம் 111 வருஷங்கள் சேவிக்கிறார்கள். யோசுவாவின் காலத்தில் இருந்தது போல அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே சேவித்திருந்தால் அந்நிய ராஜாக்களை சேவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்தில் உள்ள புறஜாதிகள் எல்லோரையும் துரத்தி இருந்தால் இஸ்ரவேலருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. மோவாபின் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை அதிகமாய் ஒடுக்குகிறான். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணுகிறார். ஏகூத் இடதுகை பழக்கமுள்ளவர். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளையும் அவர்களுடைய கோத்திரங்களையும் பற்றிய விவரம் வருமாறு: ஒத்னியேல் யூதா, ஏகூத் பென்யமீன், சம்ஹார் பென்யமீன், தெபோராள் எப்பிராயிம், பாராக் நப்தலி, கிதியோன் மனாசே, அபிமலேக்கு மனாசே, தோலா இசக்கார், யாவீர் மனாசே, எப்தா மனாசே, இப்சான் செபுலோன் அல்லது யூதா, ஏலான் செபுலோன், அப்தோன் எப்ராயிம், சிம்சோன் தான், ஏலி லேவி, சாமுவேல் லேவி. ஏகூத் இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருக்கிறான். வேதாகமத்தில் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள் அனைவருமே பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எக்லோன் என்னும் பெயருக்கு சின்ன கன்றுக்குட்டி என்று பொருள். பாலாகிற்கு அடுத்து வந்தவனுடைய பெயரும் எக்லோன் ஆகும்.
ஒரு பட்டணத்தின் பெயரும் எக்லோன் என்று இருக்கிறது. பேரீச்ச மரங்களின் பட்டணம் பென்யமீன் கோத்திரத்தாரின் பங்கு வீதத்தில் இருக்கிறது. மற்ற கோத்திரத்தாரை விட பென்யமீன் கோத்திரத்தார் மோவாபின் ராஜாவால் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறார்கள். இவர்களே அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். பென்யமீன் கோத்திரத்தாருடைய கழுத்தின் மீது அதிக பாரமான சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு பென்யமீன் கோத்திரத்தார் அதிகமாய் போராடுகிறார்கள். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரிலும் பென்யமீன் கோத்திரத்தாரே பலவீனமானவர்கள். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய ஏகூத்தையே இரட்சகராக எழும்ப பண்ணுகிறார். பென்யமீன் கோத்திரத்தாரில் அநேகர் இடதுகை பழக்கமுள்ளவர்கள். அவர்களைப் போலவே ஏகூத்தும் இடதுகை பழக்கமுள்ளவர். அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரலையும் தப்பாதபடிக்கு கவண்கல் எறிவார்கள். பென்யமீன் என்னும் பெயருக்கு வலதுகையின் குமாரன் என்று பொருள். ஆனால் இந்த கோத்திரத்தாரில் அநேகர் இடதுகை பழக்கமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். மனுஷருடைய பெயருக்கும் அவருடைய சுபாவத்திற்கும் சம்பந்தமில்லாதிருக்கிறது. கர்த்தர் இடதுகை பழக்கமுள்ள ஏகூத்தை தம்முடைய வலதுகையின் மனுஷனாக தெரிந்தெடுத்தார். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. சங்கீதம் 80:17. மனுஷன் இடதுகை பழக்கமுள்ளவனாக இருந்தாலும் அவன் வலதுகை பழக்கமுள்ளவனாக இருந்தாலும் மனுஷனால் நமக்கு ஜெயம் உண்டாகாது. கர்த்தருடைய வலது கரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. சங்கீதம் 44:3. கர்த்தர் மனுஷரை தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார். மனுஷருடைய வலதுகையும் இடதுகையும் கர்த்தர் பயன்படுத்தும் கருவிகளாக மாத்திரமே இருக்கிறது. கர்த்தரே நமக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவர். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை சேவிக்கிறார்கள். மோவாபியரின் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஏகூத் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை கொன்று போடுகிறார். கர்த்தருடைய நீதியின் பிரகாரமாக எக்லோனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஏகூத் கர்த்தருடைய நீதியான தண்டனையை நிறைவேற்றுகிறார். எக்லோனை கொலை செய்த பாவம் ஏகூத்தின் மீது சுமத்தப்படாது. மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை சந்திப்பதற்கு ஏகூத்திற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏகூத் நல்ல ஞானமுள்ளவர், சுறுசுறுப்பாய் செயல்படக்கூடியவர், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியும் அந்தஸ்தும் சௌந்தரியமும் உள்ளவர். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் ஏகூத்தை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு தங்களுடைய காணிக்கைகளை அனுப்புகிறார்கள். எக்லோன் காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்துகிறான். கிழக்கு தேசத்தின் வழக்கத்தின் பிரகாரம் ராஜாக்களுக்கு காணிக்கை செலுத்துவதை மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாட வேண்டும். ராஜாவுக்கும் அடிமைப்பட்ட ஜனத்திற்கும் இடையில் உள்ள உறவு இதனால் வெளிப்படும். இஸ்ரவேலின் ஜனத்தார் ஏற்கனவே மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு பகுதி கட்டி அவனை சேவிக்கிறார்கள். இப்போதோ நியமிக்கப்பட்ட பகுதியை விட அதிகமான பொருட்களை காணிக்கைகளாக கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்தார் மோவாபின் ராஜாவினுடைய கண்களில் இருந்து தயவு எதிர்பார்த்திருக்கலாம். ராஜா தங்களுக்கு சில சலுகைகளை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் நினைத்திருக்கலாம். ராஜாவின் மனதிலே இடம் பிடிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனத்தார் ராஜாவுக்கு காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஏகூத் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கையை செலுத்துகிறார். ராஜாவுக்கு காணிக்கை செலுத்தும் போது ஒரு சில பாரம்பரிய மரியாதைகளை எல்லாம் செய்ய வேண்டும். ராஜாவுக்கு முன்பாக பணிவோடும் மரியாதையோடும் நிற்க வேண்டும். ஏகூத்தோ ராஜாவை கொல்லுவதற்காக அங்கே போயிருக்கிறார். தன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதில் ஏகூத் மிகவும் கவனமாயும் எச்சரிப்பாயும் இருக்கிறார். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கிறார். காணிக்கையை அவருடைய ஜனங்கள் சுமந்து வருகிறார்கள். எக்லோனை கொன்றுவிட வேண்டும் என்பது ஏகூத்தின் திட்டம். ஏகூத் அதிகமான ஞானமும் அதிகமான தந்திரமும் உள்ளவர். எக்லோனுக்கு காணிக்கை கொடுக்கும் போதே ஏகூத் ராஜாவை கொல்லுவதற்கு ஆயத்தமாய் போகிறார். ராஜாவை கொல்லுவதற்கு ஒரு ஆயுதத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார்.
எக்லோனை கொல்ல ஒரு கத்தியை உண்டு பண்ணுகிறார். இந்த கத்தி இருபுறமும் கருக்குள்ளது. இந்த கத்தியின் நீளம் 1 முழம் மாத்திரமே இருக்கிறது. இது சிறிய கத்தியாக இருப்பதினால் இந்த கத்தியை ஏகூத்தால் தன்னுடைய வஸ்திரத்திற்குள்ளே ஒளித்து வைக்க முடிகிறது. ஏகூத் தன்னுடைய கத்தியை தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி இருக்கிறார். அவர் இடது கை பழக்கமுள்ளவர். கத்தி வலதுபுறத்து இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஏகூத் தன்னுடைய இடது கையினால் இந்த கத்தியை எளிதாக எடுக்க முடியும். ஏகூத் ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் ஞானமாக திட்டமிட்டு செய்கிறார். ஏகூத் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறார். எக்லோன் மிகுந்த ஸ்தூலித்த மனுஷனாய் இருக்கிறான். அவன் உடல் பருமன் மிகுந்தவன். அவனால் எங்கும் ஓடியாடி போக முடியாது. அவன் தன்னுடைய ஆசனத்தில் அசையாமல் அமர்ந்திருக்கிறான். ஏகூத் மோவாபின் ராஜாவுக்கு காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் குளிர்ச்சியான அறை வீட்டில் தனிப்புற உட்கார்ந்திருக்கிறார். ஏகூத் மாத்திரம் அவரோட கூட இருக்கிறார். காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்கள் வெளியே போய்விடுகிறார்கள். ஏகூத்தும் அவர்களோடு வெளியே போவது போல போகிறார். கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடம் மட்டும் போய்விட்டு மறுபடியும் மோவாபின் ராஜாவினிடத்தில் திரும்பி வருகிறார். ஏகூத் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனிடத்தில் திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்று சொல்லுகிறார். அதற்கு எக்லோன் பொறு என்று சொல்லுகிறான். அப்பொழுது எக்லோனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய் விடுகிறார்கள். மோவாபியர் யோர்தான் நதியை கடந்து வந்து விட்டார்கள். தங்களுடைய ராஜாவை கோடை காலத்திற்கு குளிர்ச்சியான அறை ஒன்றை கில்காலுக்கும் எரிகோவிற்கும் நடுவில் கட்டினார்கள். அங்கு அவர்கள் சிலைகளை நிறுவி இருக்க வேண்டும். அல்லது யோசுவா கில்காலில் நிறுவிய கற்களை மோவாபியர் சிலைகளாக வடித்து அதை தங்கள் இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வலிமை இழந்து இப்பொழுது மோவாபியருக்கு கப்பம் கட்டுகிறார்கள். இப்போது ராஜாவின் குளிர்ச்சியான அறை வீட்டில் எக்லோனும் ஏகூத்தும் மாத்திரம் தனியே இருக்கிறார்கள். எக்லோன் தன் குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருக்கிறான். அப்போது ஏகூத் எக்லோன் கிட்டே போகிறார். அவர் ராஜாவிடம், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது எக்லோன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கிறான். பூர்வ காலத்தில் ராஜாக்களும் ஐஸ்வர்யவான்களும் கோடை காலத்தில் இதுபோன்ற குளிர்ச்சியான வீடுகளை விசேஷித்த வடிவங்களில் கட்டிக்கொள்வார்கள். வெளியில் வெயில் அதிகமாக இருந்தாலும் வீட்டிற்குள் குளிர்ச்சியாக இருக்கும். ஏகூத்தின் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கிற கத்தியே தேவ வாக்கு. ஏகூத் தேவ வாக்கை எக்லோனுக்கு சொல்லுகிறார். ஆனால் அதை அவர் ராஜாவின் காதுகளில் சொல்லவில்லை, ராஜாவின் வயிற்றுக்குள்ளே சொல்லுகிறார். எக்லோன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்த போது ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பில் கட்டியிருக்கிற கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சுகிறார். அலகோடை கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்து கொள்கிறது. எக்லோனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை ஏகூத்தால் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டு அடைத்துக் கொள்கிறது. அது பின்புறத்தில் புறப்படுகிறது. எக்லோன் என்னும் பெயருக்கு கெடாரி என்று பொருள். எக்லோன் கொளுத்த கெடாரியைப் போல ஸ்தூலித்த மனுஷனாய் இருக்கிறான். ஏகூத் தன்னுடைய கத்தியை எக்லோனுடைய வயிற்றுக்குள் பாய்ச்சுகிறான். எக்லோன் கொளுத்த கெடாரியைப் போல கீழே விழுகிறான். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு எக்லோன் மீது உண்டாயிற்று. எக்லோன் மிகவும் மோசமானவன். அவன் ஒரு துன்மார்க்கன். மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இஸ்ரவேல் புத்திரரை 18 வருஷமாக ஒடுக்கினவன். இஸ்ரவேல் புத்திரரும் எக்லோனுக்கு விரோதமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எக்லோனை சங்காரம் பண்ணுவது கர்த்தருடைய சித்தமாயிற்று. கர்த்தர் எக்லோனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். இந்த தண்டனையை ஏகூத் நிறைவேற்றுகிறார். ஏகூத் எக்லோனை கொன்று போட்டவுடன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறார். ஏகூத் தப்பித்து போவதற்கு கர்த்தர் அற்புதமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார். எக்லோன் கீழே விழும்போது அலறி துடிக்கவில்லை. அந்த அறையில் அவனை தவிர வேறு ஒருவனும் இல்லை. எக்லோனோடு கூட நின்ற யாவரும் அவனை விட்டு போய் சற்று தூரத்தில் இருக்கிறார்கள். ஆகையினால் எக்லோனின் மரண ஓலம் அவருடைய செவிகளில் கேட்கவில்லை. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விடுகிறார். தன்னோடு கூட அறைக்கதவின் திறவுகோலையும் கொண்டு போய் விடுகிறார். அறைக்கு வெளியே காவலாளர்கள் நிற்கிறார்கள். ஆனால் ஏகூத்தோ ஒன்றும் தெரியாதவர் போலவும் ஒரு குற்றமும் செய்யாதவர் போலவும்
அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுகிறார். கர்த்தர் ஏகூத்துக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஏகூத் போன பின்பு எக்லோனின் ஊழியக்காரர் வந்து பார்க்கிறார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருக்கிறது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாதி இருக்கிறாராக்கும் என்கிறார்கள். இந்த ஊழியக்காரர்கள் எக்லோனின் குளியல் அறையை சுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். எக்லோனுடைய அறை வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருப்பதினால் அவனுடைய வேலைக்காரர் அறைக்கு வெளியே பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருக்கிறார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறக்கிறார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடக்கிறான். சில திறவுகோல்கள் தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டிய அளவுக்கு பெரியதாக இருக்கும். எக்லோனின் ஊழியக்காரர் அறை வீட்டிற்கு வெளியே காத்திருக்காமல் அறை கதவை உடனே திறந்து பார்த்திருந்தால் எக்லோன் செத்து போனதை உடனே பார்த்திருக்க முடியும். அவர்கள் ஏகூத்தையும் பிடித்துக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் கர்த்தருடைய கிருபை ஏகூத் தப்பித்து போவதற்கு உதவி செய்கிறது. எக்லோனின் ஊழியக்காரர் அறை வீட்டிற்கு வெளியே தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்புகிறார். சேயிராத் அடர்ந்த வனப்பகுதியாகும். ஏகூத் எக்லோனுடைய அறை வீட்டிற்கு வரும்போதே எப்படி தப்பித்து போவது என்பதையும் யோசித்து திட்டமிட்டு வந்திருக்கிறார். ஏகூத் சேயிராத்துக்கு வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதுகிறார். இந்த மலை மோவாபியருடைய தலைநகரத்திற்கு அருகாமையில் உள்ளது. ஏகூத் எக்லோனை கொன்று போட்ட பின்பு மோவாபியரின் மொத்த சேனையையும் சங்காரம் பண்ண திட்டமிடுகிறார். எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதி இஸ்ரவேல் புத்திரரின் சேனையை ஒன்று கூட்டி சேர்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏகூத்தோட கூட மலையில் இருந்து இறங்குகிறார்கள். ஏகூத் அவர்களுக்கு முன்பாக நடக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏகூத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஏகூத் இஸ்ரவேலின் சேனையை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார். ஏகூத் எப்ராயிம் மலையில் இருந்து யுத்த எக்காலம் ஊதுகிறார். அந்த எக்காலமே விடுதலையின் எக்காலம் ஆயிற்று. எக்கால சத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சந்தோஷ சத்தமாக இருக்கிறது. மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் இஸ்ரவேல் புத்திரரை 18 வருஷமாக ஒடுக்கினான். மோவாபியரின் பிடியில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் இப்போது விடுதலை பெறுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் மோவாபியர் ஊதும் எக்கால சத்தத்தை தான் கேட்டார்கள். இப்போதுதான் அவர்கள் முதன் முறையாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவர் ஊதும் எக்கால சத்தத்தை தங்கள் செவிகளால் கேட்கிறார்கள். ஏகூத் எக்காலம் ஊதுகிறார். தன்னை பின்தொடர்ந்து வருகிற இஸ்ரவேல் புத்திரரிடம் கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏகூத்தை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரில் ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டுகிறார்கள். மோவாபியர்கள் எல்லோரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. ஏகூத் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவராய் இருக்கிறார். தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கர்த்தரை நம்பி செய்கிறார். கர்த்தர் தன்னோடு கூட இருப்பார் என்றும் அவர் தனக்கு உதவி செய்வார் என்றும் ஏகூத் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு தன்னை உற்சாகப்படுத்துகிறார். தன்னை பின்தொடர்ந்து வருகிற இஸ்ரவேலின் சேனையையும் உற்சாகப்படுத்துகிறார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது முதலாவதாக யோர்தானின் துறைகளை பிடிக்கிறார்கள். மோவாபியர் யோர்தானின் துறைகளிலே பலத்த காவலை நியமித்திருக்கிறார்கள். அங்கே ஏராளமான மோவாபியர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோவாபியர் எல்லோரும் புஷ்டியானவர்கள். எக்லோனைப் போலவே ஸ்தூலித்த சரீரம் உள்ளவர்கள். அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியர் எல்லோரையும் வெட்டி யோர்தானின் துறைகளை பிடிக்கிறார்கள். யோர்தானின் துறைகள் பிடிக்கப்பட்டதினால் கானான் தேசத்தில் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கிற மோவாபியர் மத்தியிலே தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரை வெட்டி கொன்று போடும் போது அந்த செய்தி மற்ற இடங்களில் இருக்கிற மோவாபியருக்கு பரவவில்லை. மோவாபியருக்கு உதவியாக கானான் தேசத்தில் மற்ற இடங்களில் இருக்கும் மோவாபியர்கள் உதவிக்கு வரவில்லை. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் அதிக எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டி போடுகிறார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்படுகிறது.
அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே மோவாபியரின் வல்லமை முறிந்து போகிறது. இஸ்ரவேல் தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அமைதியாக இருந்ததில் இதுவே நீண்டகால அமைதியாகும். 3 தடவை இஸ்ரவேலருக்கு 40 வருஷ அமைதி இருந்தது. மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தனியாக யுத்தம் பண்ண வராமல் தங்களோடு பெலிஸ்தரின் 5 அதிபதிகளையும் சகல கானானியரையும் சீதோனியரையும் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியரையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். சத்துருக்களின் எண்ணிக்கை திரளாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த அந்தகார வல்லமையினாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு சத்துருக்கள் மீது ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் மோவாபியரை தாழ்த்துகிறார், இஸ்ரவேலரை உயர்த்துகிறார். இஸ்ரவேல் தேசம் சத்துருக்களின் நெருக்குதல் இல்லாமல் 80 வருஷம் அமைதலாய் இருக்கிறது.